ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ப்ரௌனி ரெசிபி பார்த்துடலாமா? ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரௌனி ரெசிபி இருக்குது. இருந்தாலும் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா ப்ரௌனி ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காகவே ஸ்பஜ்ஜு ப்ரௌனி 1 கிலோவில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 300 கிராம் வந்து நம்ம டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். பட்ரு வந்து நீங்கள் 200 கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். ரெண்டையுமே ஓடிஜியில் வச்சு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் வந்து மைதா வந்து 180 கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் வந்து 30 கிராம் நான் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான திங்ஸு. முட்டை வந்து 5 முட்டை அப்படிங்கிறது வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். 2 பீஸ் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவே தான் வரும். 1 கிலோ செய்கிறோம்னா அதில் நமக்கு 2 பீஸ் 3 பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒயிட் சுகர் வந்து 180 கிராம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் சுகர்லாம் நமக்கு வந்து கரையிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணாலே போதும். இப்போ மைதா எடுத்து வச்சுருந்தோம்ல, மைதா, பேக்கிங் பவுடர் வந்து நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இனிப்பை மேனேஜ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். கொக்கோ பவுடரையும் ஆட் பண்ணி சலிச்சுக்கோங்க. இதை சலித்து தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணாலே போதும். ரொம்ப ஓவர் பீட் பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்தாலே போதும். இதுக்கப்புறம் நமக்கு பீட்ரு தேவையில்லை. அந்த ஸ்பேச்சுலா வச்சு சுற்றி உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌனி வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிரும். அதனால் ஒரே டைரெக்ஷன்லேயே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் நான் பட்டர் சீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம வந்து அந்த ப்ரௌனி பேட்டரை ஆட் பண்ணி டூத்பிக்கை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் பபுள்ஸ்லாம் வந்து நீங்கிரும். ஒவ்வொருத்தவங்க ஓடிஜியை பொறுத்து டைமிங் சேஞ்ச் ஆகும். நான் ஃபேபர் ஓடிஜியில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் நான் 40 நிமிஷம் நான் வச்சு எடுத்தால் பர்ஃபெக்டான ப்ரௌனி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா ஆற வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆற வச்சு கட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.